ஓ, இந்த பேர் வந்து சுப்பையா பொன்னையான்னு சொல்கிறது. இயக்க பேர் வந்து சதா. நான் நீண்ட காலம்னு சொன்னால் 17 வருஷம் 14 வருஷமாக நான் அவையோட இருந்தேன். அப்போ எங்களுக்கு 90ஆம் ஆண்டு காலத்தில் பிரேமதாசா தான் ஜனாதிபதியாக இருந்தது. அவர் எங்களுக்கு சொன்னது என்று கேட்டால், உங்களுக்கு இராணுவ சம்பளம் தான் உங்களுக்கு வழங்கப்படும் உண்டு. எங்களுக்கு இராணுவ சம்பளம் வழங்கப்படவில்லை. எங்களுக்கு அந்த நேரங்களில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் வந்து மாதத்துக்கு 50 ரூபா. அந்த சம்பளம் வழங்கப்பட்டது 50 ரூபா. அந்த சம்பளத்தில் தான் நாங்கள் 1 வருஷம் 2 வருஷம் அப்படி தான் பண்ணி கொண்டு இருந்தோம். திருப்பி எங்களுக்கு ஒரு குடும்ப செலவுன்னு சொல்லி 1500 ரூபா 2000 ரூபான்னு கொடுத்தது. அந்த டைமில் திருப்பி அடுத்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு அதுக்கு பிறகு சம்பளம் கூட அந்த சைடுமே எங்களுக்கு சம்பளம் கிடைக்கல. நாங்கள் இப்போ என்ன கேட்குறோன்னு கேட்டால், நாங்கள் இவ்வளோ காலம் இருந்ததுக்கு வந்து எங்களுக்கு எந்த பலனும் எங்களுக்கு கிடைக்கல. அதே நேரத்தில் வந்து நான் இப்போ 2015ஆம் ஆண்டு இந்த கவர்மெண்ட் மாறின பிறகு நான் இதை வந்து இப்படி ஒரு இதில் வந்து கொடுத்தேன். நான் ஆரம்பத்தில் கொடுத்தோம். அதில் எந்த இது எனக்கு பலனும் கிடைக்கல. இந்த இருக்க எல்லாம் சிஏடி டிஏடி எல்லா இடத்துக்கும் போய் உயர் நீதிமன்றத்துக்கும் போய் ஒன்றும் எனக்கு சரியான தகவல் கிடைக்கல. அதே நேரத்தில் வந்து இவையில் 9-8 எம்பி ஆக்குனது நாங்கள் கல்ல போட்டு தான் ஆக்குனது. ஊர்காத்துறையில் நானே போட்டிருக்கேன் 100 போட்டுக்கு மேலே. அப்போ அங்கேருந்து சனமே வந்து 2000-3000 பேர் இது இல்லை. அப்போ நாங்கள் போட்ட இதில் வந்து ஒவ்வொருத்தரும் 100-200 தான் போட்டு தான் அவையில் எம்பி ஆக்கி கடைசி அவையில் இன்றைக்கு கோடீஸ்வரன் அவையில் இருக்கிறாங்க. நாங்கள் பிச்சைக்காரனாக தான் இருக்கிறோம். அப்போ இது சம்மந்தமாக நாங்கள் சின்ன நேரத்தில் கதைச்சும் அவையில் எங்களுக்கு எந்த மாதிரி இதுவும் கிடைக்கல. திருப்பி இவருக்கு சம்மந்தமாக நான் 11 முறைப்பாடு கொடுத்துருக்கேன் இந்த போலீஸ் தலைமை காரியாலயத்தில் கொழும்பில். அதில் கொடுத்தும் அப்போ எனக்கு வந்து சரியானது இல்லை. அவையில் இங்கே அனுப்பிவிட்டோம் யாழ்ப்பாணத்துக்கு. அப்போ எனக்கு ஒரு 12-13 தினம் அவையில் இருந்தால் அனுப்பிவிட்டவை இங்கே போய் சொல்லி இங்கே வந்து இந்த இருக்குது அவையில் அனுப்பின ரிசீட்டுகள் இதெல்லாம் அவையில் அனுப்பினது தான். வாரது இங்கே வாக்குமூலம் எடுக்கிறது திருப்பி போகிறது ஒரு பிரயோஜனமாக கிடைக்கிறது இல்லை. அப்போ எந்த கவர்மெண்ட் வந்த பிறகும் அதுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் கடிதம் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் அனுப்பியிருக்கிறேன். அது இப்போ இந்த கொரோனா பிரச்சனையில் கொஞ்சம் அது லேட்டாகி போயிருக்கு போட்டாக்கு. அதுவும் வந்து சரியாக பயன்படுமோ அதுவும் தெரியாது எனக்கு. நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால், இவையில் முழு பிரச்சனை வந்து ஆரம்பத்திலேருந்து நடந்த சம்பவம் முழுக்க எனக்கு தெரியும். இவையில் வந்து ஆக்கள்கிட்ட காசு வேணது, ஆக்களை கொண்டது சகல இது எனக்கு தெரியும். இப்போ இவர் அறிக்கை விட்டாராம், இவர் வந்து எங்களை கட்சியில் இருக்க இல்லை, செலவில் இருந்தவருண்டு. அப்போ இவ்வளவுக்கு இவருக்கு அது தெரியலன்னு சொன்னால் பிறகு எங்களோட பேர் லிஸ்ட்டில் வந்து இன்றைக்கும் இருக்குது. பலாலி முகாமில் இருக்குது, பாதுகாப்பு மினிஸ்ட்ரியில் இருக்குது, ஐடென்டி கார்டு இருக்குது. இது எங்களுக்கு அந்த இப்படி ரெட்டப்பேட்டில் நான் போகக்குள்ளே வந்து கடிதம் வாங்கிட்டு போனோம் போலீஸ்கிட்ட. எனக்கு என்ன அந்த பிரச்சனை டைமில் நான் கொழும்பு இருக்கக்குள்ள அது அங்கே காட்டுறதுக்கு தேவையான சொல்லி தான் நான் எடுத்து கொண்டு போனேன். யார் இருக்குது அவள்கிட்ட இதில் நான் பாரம் கொடுக்குறேன்னு சொன்னால் எனக்கு சரியான ஒரு முடிவு கிடைக்கிறேன்னு நான் அந்த இதில் பாரம் கொடுப்பேன். அப்போ இந்த அதை அப்போ திருப்பி ஒரு அறிக்கை விட்டார். அவருக்கு ஏற்ப நாங்கள் போலீஸ் மாதிபர்கிட்ட காய்ச்சிருக்கோம்னு சொல்லி போலீஸ் மாதிபர்கிட்ட நாங்களும் போய் கதைச்சா தானே அவையில் வந்து போன அரசாங்கத்தில் வந்து இவள் ஒன்றும் சரியே இல்லை. பிரதமர் ஒன்றும் செய்யலை, ஜனாதிபதியில் போலீஸ் பதியும் ஒன்றும் செய்யலை, பாதுகாப்பு அமைச்சர் எந்த ஆக்ஷனும் எடுக்க இல்லை. அப்போ இவையில் இனி என்னதால சொல்லி இவையில் அங்கே மூடி வச்சிருக்காங்களோ எனக்கு தெரியாது. அப்போ அதே நேரங்களில் அந்த புங்குடுதீவில் ஒரு 9 பேர் இப்படி உறுப்பினர் செத்த நேரம் அவைகளுக்கு வந்து அரசாங்கத்தில் காசு கொடுத்தது. இந்த நஷ்ட என்னென்னு சொல்லி அந்த காசு கூட அந்த காசு எடுத்து இவையில் எடுத்த வழியாக அந்த காசு அவையில் கொடுக்க இல்லை, அந்த குடும்பத்துக்கு கொடுக்க இல்லை. இன்றைக்கு அந்த குடும்பங்கள் என்ன கதியில் இருக்கும் யாருக்கும் தெரியாது, எனக்கும் கூட தெரியாது எங்கே இருக்குது என்னன்ட்டு. அதே நேரத்தில் அந்த கொழும்புல நடந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தினமுரசு ஆசிரியர் அற்புத நடராஜா ரமேஷ்ன்னு சொல்லி அதுக்கு வந்து விடுதலை புலிகள் கொள்ளையில் இவையில் தான் ஆக்குள்ள செஞ்சது. அப்போ இவையிலெல்லாம் செஞ்சு கொண்டு திருப்பி இவையில் சொல்கிறது விடுதலை புலிகள் செஞ்சது, அங்கே ஆமி செஞ்சது, புலி செஞ்சேன்னா அது யாரும் இல்லை. முழு காரணம் முழு இதுகளும் வந்து இவையில் தான். நான் எந்த கோர்ட்ஸ் இல்லை, எந்த இல்லை கொண்டு வாக்குமூலம் கொடுக்கணும்னாலும் தயாராக தான் இருக்கிறேன். அப்போ இவையில் ஒன்று செஞ்சு போட்டு கடைசியாக அதில் எல்இடி இதாக்குனது, அங்கே வெள்ளை வேன் தூக்குனது, அதெல்லாம் போய் எல்லாம் செஞ்சது இவையில் தான். இல்லை
எங்களுக்கு பிரச்சனை. அப்போ இப்போ நான் இந்த இது கூட இந்த இதுக்கு கூட எனக்கு வந்து செய்கிற அளவு கூட என்கிட்ட காசு இருக்கு இல்லை. இப்போ நான் செய்கிறத வந்து நான் கூலி வேலை தான் செய்கிறேன். ஒரு நாளைக்கு 1500 2000 கூலி வேலை தான் நான் செய்கிறேன். அதனால இந்த மகன் ஒரு ஆள் இருக்கிறார், கதைக்கலாம் பேப்பரில் கூட போட்டது, வீரேசரி பேப்பரில் போட்டு அதுவும் விளம்பரத்துக்கு போட்டு அதுலேயும் ஒன்றும் பலன் கிடைக்கல. இப்போ எனக்கு இது கட்டாயம் தேவை, எனக்குரிய இந்த சம்பளத்தை தான் நான் கேட்குறேன். இவையில் என்னத்துக்கு இவையில் அரசியல் செஞ்சாலும் சரி, என்ன தேவையில் எலெக்ஷன் கட்டாலும் சரி, அது எங்களுக்கு தேவையில்லை. எனக்குரிய காசு கவர்மெண்டில் கொடுத்த காசு எனக்கு தேவை. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனால் இவையில் ஒன்று செய்யலாம். இப்போ வந்திருக்க போகணும்னு சொல்லி எப்படின்னு தகவல் தெரிஞ்சால் ஏதோ ஒரு பக்கத்தில் எனக்கு கொண்டு ஆக்களை வச்சு வெட்டலாம் கொட்டலாம், வேறு பிரச்சனை. அது செஞ்சாலும் பரவாயில்ல, செஞ்சாலும் முழு காரணம் மெயின் ஆக்கள் வேல் தான், எனக்கு வேறு யாரும் எதிரியும் இல்லை. ஓ இல்லை, கடைசியாக நாங்கள் இருந்தது ஜனாதிபதி ஒரு மஹிந்த ராஜபக்சருக்குள்ள. அதில் வந்து எங்களுக்கு ஆமி சம்பளம் தானே. வெவ்வேறு மாதத்துக்கு வந்து அங்கே எடுக்கிற மினிஸ்டர் எடுக்கிற வந்து 84 லட்சம் ரூபா எடுக்கிறது. அதில் தவராசான்னு இருக்கிறார், தவராசா இவர் தான் அதுக்குரிய சம்பந்தம் மெயின் ஆள். மற்றது இவர் சந்திரகுமார்னு சொல்லி இப்போ கிள்ளச்சி மாவட்டத்தில் இருக்கிறார். அவையில் தவராசாவும் சந்திரகுமாரும் எங்களை கூட்டி கொண்டு போய் 93ஆம் ஆண்டு அரசாங்கத்தில் கொடுக்கப்படுது மீன் பிடிக்கிற வலை போட்டு இன்ஜின்னு சொல்லி எங்களை கூட்டி கொண்டு போய் ஐடென்டி கார்டெலாம் கொடுத்து 25 பேரை கொண்டு போனது. எங்களுக்கு அது இந்த போட்டு என்ன நேரம் கூட எங்களுக்கு காட்ட இல்லை. அந்த காசை இவங்க எடுத்து போட்டாங்க. திருப்பி அந்த சம்பள காசுகள் எனக்கு கடைசியாக கொடுத்தது 10,000 கூடனா 15,000 காசு எங்களுக்கு கிடைச்சது. அப்போ நாங்கள் கேட்ட வந்து எங்களுக்கு அந்த கொடுக்குற சம்பளத்துக்குரிய பேசிட்டு இருக்கணும். அப்போ அந்த பேர் இது இல்லை, பேர் சைன் பண்ணி போட்டு அந்த இடத்துல காசு கொடுக்குற இடத்துல மார்க் பண்ணுறது. இப்போ ஒன்றையாகி ஒரு 20,000 சதாக்கு 15,000 அப்படி தான் வரும். ஆனால் அவையில் முக்கியமான ஆக்கள் இந்த சம்பளத்தை எடுத்துக்கொண்டு வேறு சம்பளமாக குழம்புலையும் எடுக்கிறது. இப்போ எங்களுக்கு அந்த ஒரு சம்பளத்தை கூட எங்களுக்கு சரியாவில் கொடுக்க இல்லை. மாதம் 84 லட்சம்னு சொன்னால் இனி எத்தனை வருஷத்துக்கு எத்தனை கோடிக்கணக்கு எடுத்தாங்க. வரக்குள்ளையெல்லாம் சும்மா தானே வந்தாக்கள், ஷொப்பின் பே கூட வந்தாக்கள் இந்தியாவில் இருந்து. இப்போ இத்தனை கோடிக்கணக்கில் வாகனம் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு ஏஜென்ட் செய்கிறாங்க. ஏன் எங்களுக்கு இது உரிய காசை கொடுக்கல? மற்றது ஆயுதங்கள்லாம் இன்னும் இருக்குது வேல்ட்டு. ஆயுதங்கள் இல்லைன்னு சொல்லல, ஆயுதங்கள் இருக்குது. சரியா எங்களுக்கு யாராச்சும் ஒத்துழைப்பு கொடுத்து நிலத்தில் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் நேராக காட்டுவோம் அந்த ஆயுதம் இருக்கிறது. ஆனால் இவ்வளோ கொடுத்து போட்டு இப்போ நான் எங்களை போக கிடைக்குமோ தெரியாது. அது பிரச்சனை, எனக்கு என்ன இடத்துலையும் பிரச்சனை இல்லை. எல்லாம் துணிஞ்சு தான் நான் வந்தேன். மற்றது இப்போ சந்திரகுமாருக்கு எல்லாமே எங்கள் தெரியும். அவர் கட்சி உறுப்பினராக தான் அவையில் சும்மா இருந்த ஆக்கள். அதே நேரத்தில் நாங்கள் வந்து இவையில் இந்திய கொழும்புல இருந்த கொண்டு எங்களை தானே கைட்ஸில் வச்சு கொண்டு எங்களை வச்சு ஆட்டி படைச்சோம். ஒரு பக்கம் லீவில் போயிடாது, இங்கேலாம் வரையில அங்கால போயிடாது. அந்த டைமுகளில் நாங்கள் வீடுகளிலே போகிறதுக்கும் எங்களுக்கு அனுமதி இல்லை. சில நேரத்தில் நாங்கள் போய் ஒரு வீட்டுக்குள்ளே போய் வீடு துப்புராக்கிறதுக்கு, நாங்கள் இருக்கிறது துப்புராக்கிறதுக்கு எடுக்க போனோம். நாங்கள் துப்புரா செய்யக்கூடிய சாமான் எடுக்க போகக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தது ஒரு 100 பவுனுக்கு மேலே நகை. அப்போ அந்த நகையை எடுத்து கொண்டு வந்து டக்ளஸ் தான் நாங்கள் கொடுத்தது. அப்போ அவர் சொன்னார், இந்த வீட்டில் உள்ள அட்ரஸ் எடுத்தோன்னா அந்த வீடு வந்து கைட்ஸ் இருக்குது, அவையில் வந்து வட்டிக்கு இந்த அடவு பிடிக்கிறார்கள், அடவு பிடிக்கிற இது சம்மந்தமான இது. அப்போ நாங்கள் வந்து இந்த அட்ரஸையும் கொடுத்தோன்னா அப்போ சொன்னார், இந்த இதுக்குரிய ஆக்கள் பம்பளைப்பட்டி ஆதிமுகாமில் இருக்குன்ட்டு. பம்பளைப்பட்டி ஆதிமுகாமில் கொடுக்கவும் இல்லை வைக்கவில்லை. அதில் இவங்களோட வயிற்றுக்குள்ளே போட்டாங்க. போட்டு திருப்பி நான் இந்த 2015ஆம் ஆண்டு வந்து புறப்பாடு செஞ்சு அப்போ யாழ்ப்பாண போலீஸால் கூட்டி கொண்டு போய் இடத்த காட்ட சொன்னேன். நான் போனேன். போய் அதுக்குரிய சொந்தக்காரங்களாம் கைட்ஸில் கடை இருக்குது, அவையோட காய்ச்சி அவை சொன்னால் உள்ளவத்தையில் ஆக்கள் இருக்குன்ட்டு. அதுக்குரிய அந்த வயது போன அம்மோரிலேருந்து அவர் இறந்துட்டா போடக்கு அவருக்கு அந்த சொந்தக்கார இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்குது 2 பிள்ளைகள். அதில் வந்து இந்த கவர்மெண்ட் வேலை செய்கிறபடியாக அவைகளுக்கு இந்த கோர்ட்ஸு இது போலீஸ் நிலையிறதுக்கு அவைகளுக்கு ஒரு இந்த கௌரவ பிரச்சனை ஒன்று இருக்குது தானே. அதால் வந்து அவையில் அதை பெருசாக அப்சர்வ் பண்ணையில் அப்படியே விட்டுட்டாங்க. அந்த இது திருப்பி இந்த ஆயுத சம்பந்தமாக காயக்குள்ளே போலீஸ் சொல்லுறது காட்ட சொல்லி நான் போலீஸுக்கு இடத்த காட்ட இல்லை, என்ன காட்டி போட்டிருக்கேன். நான் இந்த இது சம்பந்தமாக அங்கே போலீஸில் போய் முறைப்பாடு செய்யக்குள்ளேயே ஒரு தமிழ் பிசி ஒரு ஆள் இருந்தார், பேருச்சா தெரியாது. அவர் என்ன செஞ்சார், இந்த மாதிரி போனோண்ட ரெக்கார்ட் பண்ணி கொண்டு நான் கொடுக்குற வாக்குமூலத்தை எழுதி கொண்டு அவ்வளோத்தையும் அவர் ரெக்கார்ட் பண்ணுவார். ரெக்கார்ட் பண்ணி போட்டு இவர் செஞ்சார். அந்த ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் முடிஞ்சு சைன் வைக்கக்குள்ளே அவர் டக்ளஸ் ஐயா நல்லவர்,
அவர் தான் எனக்கு இந்த போலீஸ் வேலையை போட்டு கொடுத்தார் சொல்லி அவர் போன இடத்த எனக்கு காட்டுறார். போன காட்டினவர் நான் யோசிச்சேன், எனக்கு தெரியும் ஒரு இன்னொரு ஆள்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். இருந்தாலும் நான் இந்த பொய் சொல்லாம் உண்மையை தான் நான் சொன்னேன். திருப்பி மனித உரிமை ஆணைக்குழு கொண்டு கொடுத்து 2016ஆம் ஆண்டு இது சம்மந்தமாக எனக்கு ஒரு முடிவு எடுத்துற சொல்லி பாவங்கள் பார்க்குறோம்னு சொல்லி இல்லை. அப்புறம் 6 மாதம் கழித்து நான் கொழும்புக்கு போனேன். கொழும்புல போய் அந்த கடிதத்துக்குரிய இதை அங்கே உள்ள அங்கேருந்து கோல் பண்ணி இங்கே கூட சொன்னாங்க. அந்த மாதிரி கடிதம் ஒன்றும் கிடைக்கல. அந்த கடிதத்தை கொண்டு போய் அதை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ அதை விட நீ நான் என்ன செய்கிறது? பிறகு அந்த வேலை டிபார்ட்மெண்ட் இது இருக்குது தானே, அதுக்கு போகணும். அதுக்கு போனால் அதுக்குரிய ஒரு ஆஃபீஸர் சொல்கிறார், அவர் ஐயா பாவம் தானே, பாவருக்கும் தவராசாகவும் இந்த காசு வீட்டு பிரச்சனை. நான் எங்களுக்கு வீட்டு பிரச்சனை காசு பிரச்சனை எங்களுக்கு தேவையில்லை. நான் எந்த பிரச்சனையை பார்க்குறேன், எனக்கு தேவையில்லை அது சம்மந்தமானது. அப்போ நான் திருப்பி போனேன் கொழும்புல வாங்கினா உங்களுக்கு இது சம்மந்தமாக நீங்கள் இங்கே தான் போங்க. இங்கே இது நடக்கையில் அங்கே போனோம், அதுக்கு நடக்கையில் இந்த கவர்மெண்ட் வந்த திருப்பி போனோம் போலீஸ் பதியை சந்திக்கிறதுக்கு. போலீஸ் பதி சந்திக்க போன இடத்துல அவர் அந்த சந்திக்க கிடைக்கல. அவருக்கு அடுத்த சீனியர் டிஏஜின்னு சொல்லி அவர் அந்த சேரை தான் பார்த்து சொன்னால் நான் சொன்னால் சரி இப்படி இந்த சம்பள பிரச்சனை தான் சேர்ந்த எத்தனை வருஷமாக இருக்குது போட்டு ஒன்றும் வரையலைன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், ஒரு லெட்டர் ஒன்று தந்தார். பேலிய கூடையில் இருக்க டிஏஜி மாத்திரை கொண்டு கொடுங்க. அப்போ அங்கேயும் போயும் எனக்கு அது கிடைக்கல. அங்கே போனால் வேறு இடத்துக்கு போச்சுன்னு. அப்போ அங்கே போன பிறகு என்ன ஆரம்பத்தில் இருந்து கச்சை விட்டு வளர்த்துறது வரைக்கும் முழு இதையும் அப்படியே எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அப்போ அவர் சொன்னதை நாங்கள் திருப்பி இதை ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ போலீஸ் பதிக்கு எல்லாத்துக்கும் இந்த கடிதம் நாங்கள் அனுப்புவோம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கு.